ஸோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். நான் ஒரு புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நல்ல நல்ல மியூசிக்லாம் வச்சு வீடியோ போடுறேன். இப்போது எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, என்னோடய கீபோர்டை பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஃபியூச்சரில் வாங்குவேன்னு தெரில. ஃபியூச்சரில் வாங்கினேன்னா யமஹா பிராண்ட்லேருந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன கீபோர்டு யூஸ் பண்ணுறேன்னா சிடிஎக்ஸ் அந்த இருக்குது சிடிஎக்ஸ் 700. ஸோ இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். கேஷியோடது இதாக இருக்குது பார்த்தீங்களா, கேஷியோ. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோடய கீபோர்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ இங்கே லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே சாங் பேங்க்ஸ், அதாவது பாட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ட்விங்கிள் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது, இப்போ தெரியுது. இந்த மாதிரி ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அப்புறம் அமேசிங் கிரேஸ், அப்புறம் சைலண்ட் நைட், இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிதம்ஸ் பீட்டு எல்லாம் தெரிஞ்சது தான். பீட்டு இது ஒரு பீட்டு, அது இன்னும் நிறைய பீட் இருக்குது. இதெல்லாம் பீட்டு. ஸோ இதில் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் டோன் மொத்தம் பார்த்திங்கன்னா 600 கிட்ட இருக்குது. இருக்குது 600 டோன்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே 160 சாங் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் 200 கிட்ட, கிட்டத்தட்ட 95 ரிதம்ஸ், அதுக்கப்புறம் 600 டோன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆன் ஆஃப் சுவிட்சு இதெல்லாம் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் பாய்க்குன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிரும். திருப்பில் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். அவ்வளோதான். அது கீழே வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பீட்டோட இன்ட்ரோ, இதெல்லாமே பீட்டுக்கு சம்மந்தப்பட்டது. பீட்டோட இன்ட்ரோ, நார்மலு, இந்த மாதிரி பீட்லாம் கேட்குது. இந்த மாதிரி பீட் கேட்கும். ஸோ இது ஆன் ஆஃப் பண்ணுறது பீட்டை. அதுக்கப்புறம் இது நார்மல் பீட்டு இது பண்ணுறது தான். இதுவும் ஃபில்லிங்ஸு, இது எண்டிங் ஆஃப் எ பீட். இது எப்படின்னா, இப்போ ஒரு பீட் போட்டிருக்குன்னு வைங்க, இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வச்சு ஒரு காட்ஸ் பிடிச்சி நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்படி கை எடுத்திங்கன்னா பீட் ஆஃப் ஆயிரும். அப்படியே வச்சுருந்தா அப்படியே வச்சு காட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு பீட் கண்டினியூ ஆகும். இது அக்கம். இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அக்கம்னா இல்லை, நார்மலாக இருங்க, கொஞ்சம் சவுண்டு கூட வச்சுக்கிறேன். நார்மலாக செய்யும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அக்கம் யூஸ் பண்ணிங்கன்னா கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பீட்டுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பீட் வரும்போது பீட்டுக்குன்னு டோன் வர்றதுக்கு இது நிறைய காட்சி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அக்கம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பியானோவில் ஆர்கன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் இருங்க நான் சொல்கிறத விட நீங்களும் அதை கேளுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்க, நான் மாற்றிட்டேன். கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் ஆர்கன். கீபோர்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே டோனு, ரிதம், அதுக்கப்புறம் சாங் பேங்க்கு, இதெல்லாம் லிசன், வாட்ச், ரிமெம்பர், ஃபேஸ், இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இது நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இருங்க நான் காட்டுறேன், தெரியுதா? ஸோ இதெல்லாம் பேஸ் கேட்டகரிஸ். என்னென்னு காட்டுறேன். மொத்தம் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. 14 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பியானோ. சரிங்களா? ஃபஸ்ட்டு பியானோ, அதாவது கீபோர்டு. அதுக்கப்புறம் தான் பியானோ போல், சாரி. ஃபஸ்ட்டு பியானோ, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பியானோ, அதுக்கப்புறம் ஆர்கன், அதுக்கப்புறம் கிட்டார், அதுக்கப்புறம் பேஸ், அதுக்கப்புறம் ஸ்டிங். இந்த ஸ்டிங்லேயே வயலின்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஸ், அதுக்கப்புறம் ரீடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பைப், அதுக்கப்புறம் சின்த், அதுக்கப்புறம் பேடு. ஐயோ என்ன மாறிடுச்சு, இருங்க வரேன். அந்த இருக்குது பேட் கொயர்,
அதுக்கப்புறம் எத்னிக் ஜிஎம் டோன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரம் செட். ஸோ இந்த 14 இதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இது ரெக்கார்டு. நம்ம வாசிக்கும் போது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கிளார் அடிக்குது ஸ்க்ரீனு, தெரியுதா? இப்போ தெரியுது. இது கார்ட் நோட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ப்ளிட் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, ஐயோ தெரிய மாட்டேங்குது, என்ன கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கா, மட்டமாக இருக்கு. ஆக்சுவலி கிளார் அடிக்குது. இப்போ ஓகே. இது ஸ்ப்ளிட் எப்படி யூஸ் ஆகும்னா, ஸ்ப்ளிட் லாங் ப்ரெஸ் பண்ணால் தெரியுதா? இது வந்து அக்கம் இன்க்ரீஸ் பண்ணேன். அக்கமுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும் கைஸ். இருங்க வரேன். இதான் இதுவரை தான் அக்கமோட ரேஞ்சு. ஸோ இந்த அக்கம் இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த ஸ்ப்ளிட்டை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இருங்க வரேன். ஸ்ப்ளிட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போது இங்கே வரை இது இங்கே வந்து கீபோர்ட் கேட்குதா? இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 75 வச்சுக்கிறேன். 75 D5 வரை வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வர அக்கம் கிடைச்சா இங்கே கேட்குது. ஓகே, அக்கமோட ரேஞ்ச் வந்து இங்கேருந்து இங்கே வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இவ்வளோ பெரிய கேப் வந்துருக்கு. ஸோ எல்லாமே இந்த அக்கம் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சரி லாங் ப்ரெஸ் பண்ணால் அப்படி ஆகும். அப்போ நார்மலாக ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு டோன் வரும். அவ்வளோதான். இது வந்து அக்கமுக்கு யூஸ் ஆகும். ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். அக்கமுக்கு ஒரு ஷேட் கொடுக்கும். அதாவது அக்கமுக்கு ஒரு இது மாதிரி. இப்போ நம்ம எப்படி கீபோர்டில் வந்து வயலினு அதுக்கப்புறம் கிட்டார் இது மாற்றுறோமோ, அந்த மாதிரி அக்கமுக்கு ஒரு ஸ்டைல் மாதிரி. அதுக்கப்புறம் லேயர். ஆக்சுவலி இந்த இதில் எனக்கு பிடிச்ச பட்டன் தான் இந்த இதுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லேயர்னு வந்து நார்மலாக சாரி இங்கே அக்கம் ஆஃப் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஒரு கீபோர்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு கிளார் அடிக்குது. ஓகேவா? ஃபோக்கஸ் ஆச்சு. கை ஃபோக்கஸ் ஆகுது. என் கை தான் ஃபோக்கஸ் ஆகுது, கீபோர்டு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் ஆகுதா? இருந்தால் இங்கே இருக்குது பாருங்கள். இதை நான் சொன்னேன், ஸ்ப்ளிட்டு லேயரு மேலே சொன்னேன்னா. ஸோ இந்த லேயர் இது பண்ணேன்னா நார்மலாக இப்படி கேட்குற கீபோர்டை ஒரு ஸ்ட்ரிங் எஃபெக்ட் ஆட் பண்ணி கேட்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு நான் போன ஷார்ட்ஸில் போட்டு அந்த ஊரும் பிளேட்டு கூட இதில் வச்சு தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே பீட்டு. ஆக்சுவலி இது வந்து பீட்டு கேக்குதா? ஒரு பீட் இது. அதுக்கப்புறம் இது அந்த ஒரு பீட் எடுத்துக்கிட்டா அதோட இந்த ரீசன் சொன்னேன்ல, அந்த பீட் எடுத்துக்கிட்டா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பீட்டா இப்போ நான் அது டெம்போ வச்சுன்னா இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணேன்னா அதோட பீட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே மைனஸ் பண்ணா ஸோ இந்த மாதிரி தான் இந்த பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நிறைய மோட்ஸ் இருக்குது. ட்ரான்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்கும்? இது ட்ரான்ஸ் ப்ளஸ் பண்ணுறதா? சாரி, ட்ரான்ஸ். அதுக்கப்புறம் ஆக்டிவ், ஸ்ப்ளிட்டு,
டச்சு, அதுக்கப்புறம் அக்கமோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, சாங்கோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும் கைஸ். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20 மொத்தம் வந்து 19 இருக்குது. ஓகேங்களா, 19 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த கேஷ்யூ CTX 700. உண்மையிலேயே வந்து கொஞ்சம் நல்ல கீபோர்ட் தான். ஆக்சுவலி வந்து இதை வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. இப்போ February 11 வந்தால் வந்து 3 வருஷம் ஆயிரும். ஏன் February 11னா அன்றைக்கி தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இந்த கீபோர்டை. அதுக்கப்புறம் இதை விட இன்னும் ஒரு 2000 வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று வரும், பிட்ச் பிளான்ச் அப்படின்னு. அது சூப்பராக இருக்கும், அது விளையாடலாம். ஆக்சுவலி நாங்கள் அப்பாட்ட தான் கேட்டேன், பிட்ச் பிளான்ச் இருக்க மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டு தான் நான் வந்து சரி ஒரு 2000 தானே அதுக்கு ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதையே வாங்கிட்டேன், பிட்ச் பிளான்ச்சு. ஆனால் நல்லாயிருக்கும், அது இப்படி உருட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இதான் வீடியோ. கிளார் அடிக்குது, ஐயோ என்ன செய்யுது. ஸோ இதான் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோ நான் போடுவேன். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக கேமரா சரியில்லைன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கேமரா கொஞ்சம் மட்டமாக இருக்குது. கண்டிப்பாக பரவாயில்ல, அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ வருவேன். ஸோ வரைக்கும் டாட்டா, see you, bye bye.